வணக்கம். பேரன்புக்கும் மதிப்புக்கும் பெருமைக்கும் உரிய இனிய தமிழ் மக்களே, இன்று பிரபல தென்னிந்திய பாடகர், அனைவராலும் போற்றப்படும் தமிழ் மக்களுக்கு மிகவும் தெரியக்கூடிய ஒரு பாடகர். அது மட்டுமல்ல, டாக்டரேட் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இதே கனடாவில் தான் நாங்கள் கூப்பிட்டு போன வருடம் அவருக்கு கேப்ரியல் யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுத்தது. கிட்டத்தட்ட 35,000 பாடல்களை பாடியிருக்கிறார். 10 மொழியிலே பாடியிருக்கின்றார். இந்தியாவிலே 10 மொழிகளிலே பாடுவது மிக ஒரு கடினமான விடயம். அது மட்டுமல்ல, தனக்கென்று ஒரு தனி இடத்தை 3-4 சந்ததிகள் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருக்கின்ற மிக பிரபலமான ஒரு பாடகர் திரு மனோ அண்ணா அவர்களுடன் இன்று சுவையான காணொளி. மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. சுவாரஸ்யமாக பேச போகிறார். பாருங்கள். வணக்கம் மனோ அண்ணா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். அதே சிரித்த முகம், எல்லாரையும் ஒரு அன்பாக நடத்தக்கூடியவர் மனோன்னு சொல்லி ஒரு பொதுவான பேச்சு இருக்கின்றது. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட 1977 ஆரம்பித்தீர்கள் நினைக்கிறேன் இந்த பாடம். 1970, 75, 74 அந்த டைமில் நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக தான் நான் சினிமாவுக்கு வந்திருந்தேன். அப்படியா? அதில் ஒரு 4-5 படம், தெலுங்கு படங்கள் நான் வந்து சிறுவனாக, அதாவது ஹீரோ வந்து சின்ன வயசுல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாம், ஹீரோவுக்கு சின்ன வயசில் கேரக்டர் பண்ணுவீங்க. அது வந்து எனக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. அந்த வகையில் 79 ஒரு படம் நான் நடிக்க சென்னை வரும்போது, அந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் தெலுங்கு படத்துக்கு இசையமைக்கிறார்ன்றது அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது. ஸோ அவரை மீட் பண்ணும் பொழுது பூஜை ரெக்கார்டிங்கு, அதாவது முதல் பாடல் மனோ அப்படின்ற பேர் அப்போ வந்து நாகூர் பாபு. ஸோ அப்போ இந்த பையன்தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் எல்லா ஆர்டிஸ்ட்டையும் MSV ஐயாவுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ உங்களுடைய வயசு? எனக்கு கரெக்டாக ஒரு 12 வயசு. அப்படிங்கப்பா. 12 வயசு. ஸோ 12 வயசு 6 மாதம் வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் 13 வயசுலேயே நான் MSV ஐயா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்துட்டேன். அந்த படத்துக்கு அப்புறம் இசைக்கு வந்து விட்டீர்கள்? ஆமாம். ஏன்னா அந்த படத்து ரெக்கார்டிங் அப்போது அந்த ஃபஸ்ட்டு முதல் பாடல் வந்து SPB ஐயா தான் பாட வராரு அப்படின்னு சொல்லி அந்த 40 பேர் இசை கலைஞர்கள் கருவிகளோடு அந்த பாட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடுது. ரெடியான உடனே எல்லாமே ஃப்ரீயாக உட்காந்துருந்தாங்க. வெயிட்டிங், எல்லாருக்கும் SPB ஐயாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் எங்கள் அப்பா போயிட்டு, ஐயா என் பையன் தான் நடிக்கிறான் இந்த படத்தில், சின்ன அது சிறுவனா, ஹீரோயின் தம்பியா, கொஞ்சம் பாடுவான், கொஞ்சம் நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷம். எல்லாமே ஃப்ரீயாக இருந்தாங்க. வர சொல்லுங்க, பாட சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ நான் கிட்ட போயிட்டு ஒரு குலாம் அலி கசல் ஒன்று, ஒரு உருது இது பாடினேன். அது வந்து ஹார்மோனியம் இருந்தால் தான் பாட முடியும். ஸோ அது பாடின உடனே, குரல் நல்லா இருக்கே, நான் நடிக்கிற கேரக்டருக்கு தான் SPB பாடுறாரு. அதாவது ஹீரோயினுக்கு அம்மா அப்பா இல்லை, தம்பி மட்டும்தான். ஹீரோ வந்து ஒரு வயலினிஸ்ட்டு, 2 பேர் ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின். இந்த தம்பி அக்கா. ஸோ அக்காவுக்கு வந்து ஹீரோ வந்து அந்த 2 பேர் ஒன்றா லைக் பண்ணி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து, எனக்கு அம்மா அப்பா இல்லை, இனிமேல் மாப்பிள்ளை நீ தான் எங்கள் அக்காவுக்கு புருஷனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் அப்படின்னு அறிவுரை சொல்கிற ஒரு பாட்டு, சின்ன கேரக்டருக்கு. ஏன்னா 12 வயசானும் போது ஃபிமேல் பாட வைக்க முடியாது. ஆமாம். வாணி ஜெயராம் அம்மா நினச்சாங்க. பட் இப்போ பையன் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறதுனால ஆம்பளை குரல் கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லைட் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் SPB சார் ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அது வந்து மிட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க என்ன பாட சொன்ன உடனே நான் ஒரு கசல் பாடுனது, நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்ட் பண்ண போகிற பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அந்த ரெக்கார்டிங் தியேட்டரு, அந்த பூத்துக்குள்ளே போய் நிற்கிறது, அந்த பெரிய கன்சோலுக்குள்ளே மியூசிக் டைரக்டர் நிற்கிறது எல்லாம் பார்க்குறீங்க. அந்த ஹாலில் மியூசிஷியன்ஸ் உட்கார்றது, இதெல்லாம் புதுசு நமக்கு. நான் எப்படியும் பாடின உடனே ரெக்கார்ட் பண்ணாங்க. வா தம்பி, உன் குரலை கேளு அப்படின்னு சொல்லி MSV கேட்க உள்ளே போக கொஞ்சம் நடுக்கம் இருக்க தான் செய்யும். பட் நீ வந்து இங்கே வந்தால் சென்னை உனக்கு ஒரு நல்ல
எதிர்காலம் இருக்குது எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அந்த மகான் சொன்ன நேரம் அங்கே போய் நான் ஒரு 3-4 மாதம் அந்த படம் ஆக்ட் பண்ணிவிட்டு அம்மா அப்பா பர்மிஷனோட திருப்பி எம்எஸ்வி ஐயா கிட்ட உதவியாளராக சேர்ந்தேன். ஸோ எம்எஸ்வி இசைத்துறைக்கு வரத்துக்கு உண்டான முதல் படி அவர் தான். எம்எஸ்வி ஐயா சொல்லி தான் நான் வந்திருக்கேன். அப்படி தான் ஆரம்பமாச்சு. ஸோ அதிலிருந்து நிறைய மியூசிக் ஆக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணேன். குறிப்பாக இளையராஜா ஐயாவிடம் நீங்கள் கிட்டத்தட்ட 500 பாடலுக்கு மேலே பாடியிருக்கிறீர்கள். இளையராஜாவுக்கு 2000 பாட்டு 2000 பாடல் 2000 பாட்டு பாடியிருக்கேன் இளையராஜாவுக்கு. அது தெலுங்கு மொழி பாடியிருக்கேன், அவருடைய மலையாளம், கன்னடா பாடியிருக்கேன், ஹிந்தி டப்பிங் பாடியிருக்கேன், தெலுங்கு நிறைய பாட்டு. ஆமாம், இதை விட நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு நீங்கள் தானே ஒரு முக்கியமான தெலுங்குல ஒரு டப்பிங் வாய்ஸ் அனுப்பங்கோருக்கு கொடுத்துருக்கீர்கள் ஹிந்தியில. ஆமாம், கமலஹாசனுக்கு 2 திரைப்படத்தை கொடுத்துருக்கீர்கள். நிறைய விஷயம் இல்லை அப்படி நீங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றது அது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு கடல். அதுக்கு என்னன்னா ஆக்சுவலி நிறைய டேலண்ட் வேணும், பட் ரெக்கக்னைசேஷன் கம்மி. இப்போ ரஜினிகாந்த் எல்லாம் மிக ஃபாஸ்ட்டாக பேசுவார். ஆமாம், அப்படி அதை நீங்கள் எப்படி ஸ்க்ரீனில் 2-3 டேக்லேயே அல்ல ஒரே டேக்கில் எடுத்து விடுவீர்கள்? இல்லை, அதாவது அவருடைய ஸ்பீடுக்கு காரணமே ரைமிங் தான். ரைமிங் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறது, படையப்பால ஒரு டைலாக் இருக்கும், இந்த உலகம் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளை அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக ஆசைப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. இது ஆ பா பா மாமா இதெல்லாம் ரைமிங். இது கிரியேட்டட் இன் தமிழ். இதுக்கு தெலுங்கில் எழுதும் பொழுது லிப்பும் சிங்க் ஆகணும். ஆமாம் ஆமாம், சேம் அர்த்தமும் வரணும். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் கஷ்டமான மிக கஷ்டம். ஏன்னா நீங்கள் லிப்பு அசைவுக்கு ஏற்றப்பவாறு பேச டைலாக். நான் தெலுங்கில் பேசும்போது கரெக்டாக ரஜினி சார் வந்திருந்தார் ஸ்டூடியோக்கு. ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். அவர் உட்காந்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு. சார் நீங்கள் இங்கே உட்காந்து பயமாக இருக்குது சார், நீங்கள் உள்ளே உட்காருங்க அப்படின்னு. பரவாயில்ல நான் இல்லைன்னு சொல்லி நினச்சி பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அது தெலுங்கில் எப்படி சொன்னார்னா, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக ఆశపడ్డ பொம்பளையும் நல்லா வாழ்ந்த சரித்திரమే கிடையாது. ఈ ప్రపంచంలో అధికంగా ఆశపడే మగవాడు అధికంగా ఆవేశపడి ఆడది సుఖపడిన చరిత్రలో లేదు. నా దారి ఏం వழி தனி வழி ரஹதாரி. அது ஏற்றவாறு நீங்கள் அந்த வாய்ஸ் டோனையும் கொண்டு வந்து அவருடைய அந்த பேஸ் ஆட் ஆகும்போது இன்னும் யங்னஸ் கொடுக்கும். அந்த வயசு கம்மியாக ஒரு கம்பீரமாக இருக்கும். ஏனென்று சார் ஒரு 15 மொழி மற்ற மொழிகளிலே பாடக்கூடிய வேளையிலே உங்களால் எப்படி அதை நீங்கள் எல்லா மொழியும் படித்திருக்கீங்களா அல்லது எப்படி பாடுகிறீர்கள்? இல்லை, அப்படி வாய்ப்பு என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சென்னை தான் சினிமாவுக்கு தாய். இன்னொரு தாய் மும்பை, பாம்பே. இந்த 2 இடத்துல தான் நீங்கள் 5 நிமிஷத்தில் யானை கேட்டாலும் கிடைக்கும், ஒரு துரியோதனர் கெட்டப்பு கேட்டாலும் கிடைக்கும், கிருஷ்ணர் கேட்டாலும் கிடைக்கும். அந்த விக் முதல் கொண்டு அந்த கெட்டப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய பாம்பேலேருந்து பெங்காலி, ஒரியா, அஸ்ஸாமி, குஜராத்தி இதெல்லாமே சென்னையில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அந்த காலத்தில். காரணம் என்னென்னா, மும்பையில் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 50 பேர் மியூசிஷியன்ஸ் வச்சு ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா, சென்னையில் அதே மியூசிஷியன்ஸ் அதே குவாலிட்டி 1 லட்சம் ரூபாயில் குறைவாக செய்யலாம், அது முடியும். ஸோ அதனால் எங்களுக்கு நிறைய பாஷைகள் பாடுவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அதுதான். ஏன்னா நாங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டு அந்தந்த மியூசிக் டைரக்டர் மீட் பண்ணுறதுன்றது இப்போது சாத்தியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெங்காலி சிங்கர், ஒரு பெங்காலி மியூசிக் டைரக்டர் மீட் பண்ணணும், கல்கட்டா போய் சந்திக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பட் யூடியூப் இந்த மாதிரி நிறைய இன்றைக்கி டெக்னாலஜி வந்ததுனால ஈஸியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து நம்ம பொண்ணு ஈமான் சார்கிட்ட ஒரு பொண்ணு பாடிச்சு, செந்தூரா அப்படின்னு ஒரு பாட்டு. அவர் வேணும் இதில் யூடியூப்பில் தான் பார்த்து இந்த வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை அழைத்து
வாய்ப்பு கொடுத்தார். டெக்னாலஜி பெரிதாக வளர்ந்து விட்டது இல்லையா? இப்போ நீங்கள் அந்த காலத்திலிருந்து வருகிற ஒரு சிங்கர் உங்களுக்கு எல்லா விடயம் விளங்கும். நீங்கள் நேஷனல் அவார்டு எடுத்திருந்தீர்கள். தூளியிலே ஆட வந்தேன் அந்த பாடலுக்காக ஸ்டேட் அவார்டு வாங்கினீங்க. அதை விட கலைமாமணி விருது எடுத்திருக்கிறீர்கள். பல அதர் ஸ்டேட்ஸ் அவார்டு நிறைய வாங்கியிருக்கிறீர்கள். இப்படி அவார்டுக்கு குறைச்சல் இல்லை. அதை விட 30,000 ஸ்டேஜ் ஏறி இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 30,000 இல்லை சார், 3,000 மேடை கச்சேரிகள், 3,000க்கு மேலே மேடை கச்சேரிகள் இருக்கு. 25,540 இப்போ ஃபிலிம் சாங்ஸ், அதைத்தான் சேர்த்து சொல்லுகிறார். அது இல்லை, பக்தி பாடல்கள் இன்னொரு 25,000 இருக்கு. அது வந்து சினிமாவுக்கு கணக்கு வராது. எங்களுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு, மியூசிஷியன் யூனியன். சரி, ஒவ்வொரு பாட்டுக்கு நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா? 200 ரூபாய் அங்கே செலுத்தணும். அடைங்க பார்த்தீங்களா, இவ்வளவு விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் எஸ்பிபி ஐயா, டிஎம்எஸ் ஐயா, கண்டசாலா அவர்கள் அவங்க இருந்த காலத்தில் 16 ரூபாய். அதாவது இசை கலைஞர்கள் சங்கத்துக்கு நானும், அதாவது ஒரு பாடகராக இருந்தாலும், ஒரு வயலின் கருவி வாசித்தாலும், ஒரு தபலா வாசித்தாலும் எல்லோருக்கும் ஈக்குவல் 16 ரூபாய். இன்றைக்கி 200 ரூபாய் ஆகியிருக்கு. ஸோ அந்த தொகை சங்க மெயின்டெனன்ஸு, அப்புறம் அதில் வந்து வயதானவங்களுக்கு பென்ஷன் அதெல்லாம் போயிருக்கோம். இன்றைக்கும் நாங்கள் பே பண்ணிகிட்டே வர்றோம். அதனுடைய கணக்குப்படி 25,541 நீங்கள் மறந்தாலும் அவர்கள் உங்களுடைய கணக்கை தெளிவாக வைத்து இருக்கு. நீங்கள் அங்கிருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். எங்கள் சங்கத்தில் இருக்கின்றது. எந்த வருஷம் எந்த மியூசிக் டைரக்டருக்கு எந்த பாடல் எந்த ஸ்டூடியோவில் எந்த கம்பெனி இருக்கின்றது எல்லாமே கவிஞர் யார் எல்லாமே இருக்கும். இதை விட நீங்கள் அதாவது இசை இளையராஜா கூட நிறைய பாடல்கள் பாடியிருக்கீர்கள் இதுவரை. ஏஆர் ரஹ்மானோடு, ஈமானோடு, அனைத்தரோடையும் பாடி, இப்பொழுது லேட்டஸ்டாக உள்ள மியூசிக் டைரக்டர் அனைவரும் பாடிவிட்டீர்கள், அனிருத்தோடு பாடியிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த முதலிலே அந்த காலத்திலே உங்களுடைய டேர்னிங் பாயிண்டாக சில பாடல்கள் இருந்தது இல்லையா? செம்பகமே உதாரணத்துக்கு. அது வந்து முழு பாடல்கள் அந்த படத்தில் ஒரு பாடகருக்கு கிடைக்கிறதுன்றது பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து இசைஞானி அவர்களுக்கு என்றும் நன்றியுடன். அந்த செம்பகமே பாடல் ராமராஜன் நடித்த போதிலும் கூட அந்த பாட்டுக்காக ஓடிய பாடல். அது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் 6 பாட்டு, 6 பாட்டும் என்ன பாட வச்சார். ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங் மட்டும்தான் ராஜா சார் பாடிருப்பார். ஆமாம். ஸோ ஒரு பாடகருக்கு அவ்வளோ பாடலும் கம்ப்ளீட்டு ஒரு மேல் வாய்ஸு அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பாட்டில் 6 பேர் பாடுறாங்க. ஆமாம். ஸோ முழு பாடல்கள் ஒரு டைட்டிலில் ஃபிமேல் சிங்கர் மாறலாம், மேல் சிங்கர் மட்டும். அப்படி எனக்கு ஒரு 5லேருந்து 6 படங்கள் அண்ணன் எனக்கு தந்திருக்கிறார். அது பெரிய விஷயம். அது அண்ணன் எஸ்பிபி அவர்கள் நிறைய பாடியிருக்காரு. அந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி கிடைச்சிருக்கின்றது இளைஞர்களுக்கு தெரியணும். கமலஹாசனுக்கு ஒரு பாடல் பாடியிருந்தீர்கள், அதாவது நீ ஒரு காதல் சங்கீதம். அது நாயகன். நாயகன்ல அது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டான பாடல். மெலடி சாங்ஸ் கிடைக்கிறதுன்றது இப்போது ராஜா சார் மட்டும் எல்லா சிங்கர்ஸ், அதாவது குறிப்பாக எனக்கு எஸ்பிபி அண்ணா வந்து அவரை வந்து ஆல் வெரைட்டிஸ் பாடக்கூடிய ஒரு மாமேதை, ஒரு லெஜண்ட் தான். லெஜெண்ட் இல்லைன்னா அவர் வந்து நம்ம மனசில் எங்கே இருக்கார்? லெஜெண்ட்னா அவர் ஒரு கந்தர்வர். நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க உங்களுடைய அப்பா போல என்று சொல்லி ஒரு சில இன்டர்வியூகள் கொடுத்திருக்கிறீர்கள். அவ்வளவு ஒரு அன்பும் பாசமும் மிக்கவர் உங்களோடு. ஒரு மேடைகள் பாடுவது கூட தோழர் போல. என்ன சொல்ல வந்தேன்னா, அதே மாதிரி இளையராஜா அவர்கள் மலேசியா வாசு அண்ணனா பல பரிமாணத்தில் நமக்கு காட்டியிருக்கார். அதாவது மெலடி பாட வச்சார், ஃபோக் சாங்ஸ் பாட வச்சார், பெப்பி நம்பர்ஸ், அழுகிற பாடல்கள், கிளாசிக்கல். நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் பாட வச்ச ஒரு வாய்ப்பு ராஜா அண்ணன் வாசு அண்ணனுக்கு எப்படி கொடுத்தாரோ எனக்கு அதே மாதிரி எல்லா வெரைட்டிஸும் கொடுத்ததுனால தான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட எல்லா வெரைட்டிஸும் பாட முடிஞ்சது. அது ஒரு படி தாண்டி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ தான் வரேன். வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டே என்ன பாட வச்சார் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சூரசம்காரம் அப்படின்ற ஒரு படம் கமலஹாசன். அதுலேயே அப்போது 89 ஆமாம், அந்த டைமில் வேதாளம் வந்து இருக்குது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாடி இருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஆஃப் வாய்ஸில் ஏதாவது அது எனக்கு நீங்கள் இப்போ சொல்லி தான் தெரிகிறது. இனிமேல் தான் மீண்டும் போய் பார்க்க வேண்டும்.
அது அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாட வச்சார் அப்போவே. அதுக்கப்புறம் தான் நம்ம வித்யாசாகர் சார் வந்து கர்ணாவில் பாட வச்சார். ஏய் ஷப்பா ஏய் ஷப்பா. அது வந்து ஒரு பர்ஷியன் லெபனான் மியூசிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிங்கர், ஒரு ஒரு ஹலீத் அப்படின்னு சொல்லி முக்கா புல்லா பாடினீர்கள். அது வந்து ஆர்டி பர்மன் சாருடைய வாய்ஸ். அவர் வாய்ஸ் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கதை. அது நைட்டு 2 மணிக்கு நாங்கள் வந்து சந்திக்கும் போது இசையே அவர் இன்னும் ஒன்றும் மெட்டு அமைக்கலை, ஒன்றும் செய்யலை. என்ன நீங்கள் பாடி தான் நான் வந்து புது தாட்டு வரணும் என்ன சார், ஒன்றுமே இல்லாமல் நான் என்ன சார் பாடுறது, இல்லை டியூன் சொல்லிடுறேன், டட்டரடா டட்டாடடா டட்டா டா டட்டா அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் மட்டும் சொன்னார். மியூசிக்கே இல்லை, பீட்டு நீங்கள் பாடின பிறகு தான் எனக்கு ஒரு தாட்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ட்டார். இப்போ நீங்கள் ஒரு பாடலை உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் சொல்லுகின்ற வேளையிலே நீங்கள் அந்த சிச்சுவேஷனை உள்வாங்கி கேட்பீர்களா? என்ன சிச்சுவேஷனுக்கு பாட போகிறீர்கள்? கண்டிப்பாக டான்ஸாக பாட போகிறீர்கள், ஆமாம், யார் ஆட போகிறது, அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், அது வந்து தாயின் ஒரு சென்டிமெண்ட் சாங்காக இருக்கும். தாலாட்டு கேட்காத பெருங்கு யாரு, தாய்க்கு நானே, இந்த தாய்க்கு நானே, தாய் போலே இங்கு வேறாரு. இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருக்கலாமா? நல்ல அப்போது 90ஸ்க்கு முன்னாடி வந்த பாட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு தாய் உடைய அன்புக்காக அந்த அசோசியேட் டைரக்டர் அவங்க வந்து சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. சார் இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அம்மா இறந்து போயிடுறாங்க, ஸோ அது வந்து கதறி ஃபீல் பண்ணி பாடுங்க அப்படின்னு. அழுகை வரக்கூடாது, பட் அந்த ஃபீலோடு அவர் வந்து இனி அவங்களுக்கு ஈடாக யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சாங் சார். ஒரு துள்ளல் சாங் மோனா பாடல் பாடினீங்கல்ல, அந்த பாடலும் மிக பிரபலியமான பாடல், ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஒரு ராக் ஸ்டார் அப்படின்னு ஒரு பேர் உங்களுக்கு. அது என்னன்னா, எல்லா வெரைட்டிஸும் ட்ரை பண்ணக்கூடிய விதத்தில் ரஹ்மான் அவர்கள் இது வாய்ஸில் இவ்வளோ ஃபோர்ஸ் காட்ட முடியும் அப்படின்ற ஒரு இது எடுத்து தான் அது அந்த சாங் பாட வச்சார். நார்மலாக பாடினாலும் அது தொண்டை 2 நாளுக்கு ரெஸ்ட். நீங்கள் 90களிலே நல்ல மெலோடியெல்லாம் பாடி இப்பொழுது நல்ல ராக் ஸ்டார் பாடல்களும் பிரபலமாக பாடிக்கொண்டு வாருங்கள். அதே மாதிரி சிற்பி அவர்கள் உள்ளத்தை அள்ளித்தார், அது வந்து கம்ப்ளீட் வாய்ஸ் சேஞ்ச். அழகிய லைலா, அருமை, அமேசிங். ஆமாம், அது ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அந்த படத்தில் நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் மாமா நீ மாமா புத்தம் புது பாட்டு ரொம்ப ஹைப்பிச்சு. அந்த பிரயோகங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே என்னை நம்பி பண்ண வச்சாங்க. மக்கள் ஆதரித்ததுனால அது வந்து ஹிட் ஆனதுனால நான் தப்பிச்சேன், இல்லைன்னா திட்டிருப்பாங்க. அது நிறைய பாடல்கள் நீங்கள் சுரலதாவை கூட பாடியிருக்கிறீர்கள். சுரலதா கூட நிறைய பாடல்கள், அருமையான பாடல்களை அதில் அள்ளி 90ஸ்லேயே அப்படி அடித்து. சித்ரா அவர்களோட ஒரு 2000 பாட்டு இருக்கு பாடியிருப்பீர்கள். ஸ்வர்ணலதா கூட ஒரு 900 to 1000 சாங்ஸ். மின்மினி கூட ஒரு 500 பாட்டு பாடியிருப்பீர்கள். ஜானகம்மா கூட ஒரு 2000 பாட்டு, சுசீலம்மா கூட ஒரு 150 பாட்டு. என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பயணத்தில் இன்னும் சந்தோஷமான விஷயம், லதா மங்கேஷ்கர் அம்மாவோட பாடியிருக்கிறீங்க. என் ஜீவன் பாடுதல படத்தில் இருக்கும், கேசட்டில் இல்லை. படம் பார்த்தீங்கன்னா டுவேட் இருக்கும். அது எங்கிருந்தோ அருமையான பாடல் ஜீவன், அந்த மாதிரி அந்த சாங். அதில் அந்த பல்லவி சார், இந்த சரணத்துக்கு பிறகு பல்லவி நல்லா இருக்கும். இதுதான் பல்லவி ஃபஸ்ட்டு, அது ஹமிங்கு. எங்கிருந்தோ அழைக்கும் உன் ஜீவன் என்னுயிரில் அதே கலந்தே அது பாடும் சேர்ந்திடவே உனையே ஓ ஏங்கிடுதே மனமே. நிறைய மக்கள் வந்து இப்போ என்ஜிவன் பாடுது படம் பார்த்து கேட்பீங்க அப்படின்னா. கண்டிப்பாக ஆமாம். இன்னைக்கு வர்ற இலங்கை ரசிக பெருமக்களில் இசைக்கு ஆர்வமுள்ள நிறைய பாடகர்கள் பாடகிகள் வராங்க. இந்த மாதிரி நிறைய சொத்து கொடுத்துருக்காங்க. கேபி மகாதேவன் அவர்கள், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள், வி குமார் அவர்கள், இது போன்ற மாமேதைகள் கொடுத்த இசைகள் எல்லாம் கேட்கணும். நமக்கு இன்றைக்கெல்லாம் இந்த டெக்னாலஜியில் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும்னு மனசார நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். வாய்ஸ் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கவே கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணணும்.
பண்ணணும். ஏன்னா இறைவன் வந்து சில பேர் வந்து சூப்பர் சிங்கர் மூலமாக வந்த பசங்களுக்கு நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், ஒரே ஒரு நாள் நைட் அவங்க பாடின பாட்டு 2-3 மில்லியன் பீப்புள் பார்த்துருப்பாங்க. அது நிலைத்து நிற்காது. 2வது நாள் 3வது நாள் நீங்கள் சாதனை செய்யலைன்னா உங்கள் குரல் உங்கள் கூட இருக்காது. அதனால் டெய்லி சாதனை செய்யணும். வாய்ஸ் இல்லாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. அது வந்து தப்பு. நேரவே சொல்லி நேரம் இல்லை அது வந்து நேரம் காணாது. வேறு அந்த டைம் அந்த சமயம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது நடிப்பில் செய்யலாம், இன்னொரு ஸ்போர்ட்ஸில் செய்யலாம், தபலா கற்றுக்குங்க, ட்ரம்ஸு கற்றுக்குங்க. பாட முடியும் என்றவங்க ஸ்ருதி தாளம் தாய் தந்தை போல அது 2 யாராருக்கு இருக்கோ அது வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணணும். இல்லாதவங்க அதுக்காக முயற்சி செய்யக்கூடாது. இறைவன் சிவன் கொடுக்க வேணும். ஸ்ருதி சா பா சா, இது சாப்பா சாப்பிடுன்றது எனக்கு எப்படி தெரியும்னா எனக்கு தெரியாது. இறைவன் பாட வைக்கிறார். அந்த ஞானம் உள்ளவங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் மெழுகை ஏற முடியும். நான் இன்றைக்கும் ரெக்கார்டிங் இருக்கோ இல்லையோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 20 நிமிடம் காலையில் சாதனம் கண்டிப்பாக உண்டு. அது வந்து நான் எந்த மியூசிக் திடீர்னு கூப்பிட்டு ஹை பிச் சாங் ஏதோ கொடுப்பாங்க, அங்கே போய் ரெக்கார்டிங் தியேட்டரில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆமாம். ஸோ அவங்களுடைய நேரத்தை நம்ம பார்க்கணும், நம்ம ப்ராக்டிஸும் நம்ம பண்ணணும். சாதனை செய்தால் எதுவும் சாதிக்கலாம். சார், கடைசியாக ஒரு சின்ன கேள்வி உங்களிடம் என்னென்று கேட்டால், இங்கே இந்த புதிதாக இப்போ உங்களை மாதிரி இந்த ஃபியூச்சரில் இப்படியான இசை பாடகர்கள் வருவார்களான்னு தெரியவில்லை. ஏனென்றால் இப்போ எல்லாம் சூப்பர் சிங்கர் அதெல்லாம் வந்து குயிக்காக வந்து போய் விடுகிறார்கள். இப்படி உங்களை மாதிரி நீண்ட காலங்களுக்கு எஸ்பிபி, ஜெயசுதாஸ், மனோ போன்று நிலைத்து நிற்பார்களான்னு தெரியவில்லை. சார், அது வந்து இப்போது தம்பி சித் ஸ்ரீராம் வந்தார். சித் ஸ்ரீராம் வாய்ஸ் வந்து அந்தந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ்க்கு அவர் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு கண்ணான கண்ணு நான் பாடலாம், பட் அந்த தம்பி வாய்ஸில் அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மை ஒத்துக்கணும் எல்லாரும். அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு என்ன இறைவன் எழுதியிருக்கிறாரோ அது நடக்கும். இன்றைக்கி சூப்பர் சிங்கர் மூலமாக வருகின்ற டேலண்ட் எல்லாமே என்னை விட அழகாக பாடுற சிங்கர்ஸ் எல்லாம் வராங்க. பட் சாதனை முக்கியம், தேடல் முக்கியம், பொறுமை மேலே பக்தி இருக்கணும். உண்மை. அது தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாளுக்கு இப்போ கடவுள் இருக்காருன்னு நம்ம போய் கும்பிடுறோம், இருக்காருன்னு பார்க்க முடியுமா? ஒரு நிமிஷம் நம்ம சூரியனை பார்க்க முடியாது. அதுக்கு 1000 மடங்கு இருப்பார் கடவுள். பார்த்த கண்ணு நம்ம தாங்க முடியுமா? அதனால தான் மனிதன் ரூபத்தில் தான் கடவுள் வருவார். யாராவது வாய்ப்பு கொடுப்பாங்க, கண்டிப்பாக முன்னுக்கு வருவீங்க, சாதனை செய்யுங்க, உங்களுக்குள்ள திறமை வெளியே கொண்டு வாங்க. லாங் லிவ், நல்லா இருங்க சார். உங்களுக்கு இதுவரை காலம் எத்தனையோ பாடல்களை பாடிடும், உங்கள் மனதிலே என்றுமே நிற்காத ஒரு பாடல் இருக்கா? ஏதாவது ஒரு 2 வரி? நிறைய இருக்கு சார். அது ஒரு ஆனந்தமான உங்களுக்கு பிடித்தே ஆட வந்து வானத்து மின் விளக்கு, ஆழியிலே கண்டெடுத்த அற்புத ஆணிமுத்தே, தொட்டில் மேலே முத்து மாலை வண்ணப்பூவா விளையாட. உங்க பேரு? டேனி. டேனி தம்பி பாட. நன்றி நன்றி. தேங்க்யூ மனோஜ் சார். அதாவது இவ்வளவு நேரம் இவ்வளவு இந்த குறுகிய டைம்லேயும் ரொம்ப மனம் திறந்து உண்மையாக ரொம்ப நேசித்து பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் என்றும் எங்களுடைய மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் வருங்கால பாடகர்களுக்கு இருக்கட்டும். தயவுசெய்து மறக்காதீர்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் அவருடைய ப்ரோக்ராமை பார்க்கலாம். எனவே நன்றி, வணக்கம். நன்றி.